வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பிரதிநிதி திரு சி.பி. கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தங்க நகை கடன்களுக்காக புதிய விதியை வகுத்திருக்கிறது ரிசர்வ் வங்கி. நிறைய விமர்சனங்கள் தான் வந்திருக்கு. அது குறித்து நம்ம இன்றைய உரையாடலில் பேசியிருக்கிறோம். முக்கியமாக தங்க நகையுடைய மதிப்பில் 75% தொகை மட்டுமே கடனாக வழங்கப்படும் அப்படிங்கிறதான் முதல் பாயிண்ட். இந்த விதி எளிய சாமானிய மனிதர்களை பாதிக்கும்னு சொல்கிறாங்களே, அப்படியா? என்ன பிரச்சனைனா, பேசிக்காக ரிசர்வ் பேங்க் அதனோட கிரெடிபிலிட்டியை ஒவ்வொரு பீரியட் இழந்துகிட்டே வந்திருக்கு. மத்தியில் ஆளக்கூடிய ஆளும் கட்சிகளும் ரிசர்வ் பேங்க்கை தங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஆமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ரொம்ப காலமாக செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கலாம். டிமானிட்டைசேஷனில் நீங்கள் எங்களுக்கு அதை அறிவிப்பதற்காக எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறாங்க. அதில் இருக்கிற டைரக்டர்ஸில் 12 பேரில் 4 பேர் தான் இருக்காங்க. அவங்க டிமானிட்டைசேஷன் பண்ணக்கூடாதுன்றதுக்கான எல்லா காரணத்தையும் வகுத்துட்டு கடைசியில் நீங்கள் பண்ணிங்கன்னு எழுதி கொடுக்குறாங்க. அந்த மினிட்ஸ் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி இது நடந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் சைன் ஆகுது. அதே போல் புதிய 2000 ரூபாய் நோட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதியே அச்சடிச்சு தான் ரைட் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஆனால் செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் அன்றைய ரகுராம் ராஜன் அவர்கள் கவர்னராக இருக்கார். அதில் உர்ஜித் பட்டேல் கவர்னர் கையெழுத்திருக்கு. இப்படி பல விஷயங்களில் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த நம்பகத்தன்மை என்பது கீழே போயிட்டுருக்கு. வெளிப்படைத்தன்மை இல்லை. அதே போல் ரிசர்வ் பேங்க் எடுக்கக்கூடிய கொள்கை அறிவிப்பில் சாமானிய மக்களுக்கு சாதகமான பல விஷயங்கள் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் சமீபத்தில் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ்ன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், வசதி இருந்தும் பணத்தை கட்டாதவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், செட்டில் பண்ணுங்கள். சிபிஐ கோர்ட் கேஸ் இருந்தாலும், இடி கோர்ட் கேஸ் இருந்தாலும், வேறு ஏதாவது இருந்தாலும் கூட அவங்க கூட நெகோஷியேட் பண்ணி அதை செட்டில் பண்ண முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு கைட்லைன் இருக்குது. பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 12 மாதம் கழிச்சு ஒரு கூலிங் பீரியடு அவங்களுக்கு திரும்ப கடன் கொடுக்கலான்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு சாமானிய மக்களுக்கு 750 பாயிண்ட்டுக்கு சிபில் ஸ்கோர் கீழே இருந்தால் அவங்களுக்கு கடன் கிடைக்காது. உங்களுக்கு உங்களுடைய ஸ்கோர் கம்மியாக இருக்குது, உங்களுடைய கிரெடிபிலிட்டி கம்மியாக இருக்குன்னுவாங்க. இந்த சிபில்ன்ற விஷயம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரெடிட் ஸ்கோரிங், இதையே ரிசர்வ் பேங்க் தான் ஹேண்டில் பண்ணியிருந்தது 2002 வரைக்கும். அதை கொண்டு போய் சிபில் கையில் கொடுத்து இன்றைக்கி டிரான்ஸ் யூனியன் சிபில் அப்படின்ற அளவில் ஒரு நியூயார்க்கை தலைமையாக கொண்ட ஒரு பன்னாட்டு கம்பெனிக்கிட்ட இந்திய நாட்டினுடைய 60 கோடி இந்தியர்கள், ஒரு 3 கோடி வியாபாரிகள், எஸ்எம்ஏ ஸ்மால் மீடியம் கிரெடிட், அவங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் யார் இருக்காங்கன்னா ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி இருக்குது. அவங்க ஸ்கோர் பொறுத்து தான் நமக்கு வங்கியில் கடன் கிடைக்காதான்னு அந்த சிபில் அமைப்பு என்பது அதனுடைய நடைமுறை முழுக்க ஒப்பேக்காக இருக்குது. அதே ரிசர்வ் பேங்க் கட்டுப்படுத்தவே இல்லை. 2006 வரைக்கும் ரிசர்வ் பேங்க் தான் கிளியரிங் ஹவுஸ்லாம் நடத்தியிருந்தாங்க, செக்கெல்லாம் வங்கிக்கு இடையே பரிவர்த்தனை என்பது. 2007 அதை கொண்டு போய் என்பிசிஐன்ற ஒரு அமைப்புகளை கொடுக்குறாங்க. டெக்னிக்கலாக அது தனியார் அமைப்பு, அதனோட ஷேர் ஹோல்டிங்லாம் அரசு வங்கிகள் கையில் இருந்தாலும் கூட இப்படி எல்லாவற்றையுமே தனியாரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வேலை. இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, நுண்நிதி நிறுவனங்கள்னு சொல்கிறோம். அந்த நுண்நிதி நிறுவனங்களுடைய ஒரு கேப் இருந்து, இன்ட்ரெஸ்ட் கேப். இப்போ நீங்கள் 10%க்கு அவங்க பேங்க்கில் கடன் வாங்குறாங்கன்னா ஒரு 10% ஸ்ப்ரெட் வச்சுக்கோங்க. ஏன்னா அது நீங்கள் கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது எந்த விதமான அடமானம் இல்லாமல் கடன் கொடுக்குறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கைட்லைன் இருந்தது. அதை நீக்கிட்டாங்க. அப்போ ரிசர்வ் பேங்க் கவர்னர் அப்போ இருந்து அவர்கிட்ட கேட்டால் கவர்னர் சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த லோனுக்குமே நாங்கள் சீனிங் வைக்கல, அப்போ இதுக்கு மட்டும் நாங்கள் எப்படி வைக்க முடியும்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் லாஜிக் கொடுக்குறாரு. யாரை பாதிக்குது? ஏற்கனவே 22% 24% வாங்குறாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கி அவங்க 30%, 35% ஆண்டுக்கு கடன் வசூல் பண்ணுவதற்கான ஏற்பாட்டை ரிசர்வ் பேங்க் கொடுக்குது. அதே மாதிரி கிரெடிட் கார்டில் அநியாயம் நடக்குது. ஒரு டிலேடு பேமெண்ட், ஒரு நாள் நீங்கள் டிலேட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மொத்த தொகைக்கும் 3.5% மாதத்திற்கு, அப்படின்னா ஆண்டுக்கு 42% வட்டி வசூல் பண்ண, கந்து வட்டியை விட கொடுமையான வட்டியை வசூல் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் வேடிக்கை பார்க்குது. இன்றைக்கி சைபர் கிரைமை தடுக்கிறதுல ரிசர்வ் பேங்க் மிக பெருமளவில் ஃபெயில்யூராக இருக்குது. ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் சாமானிய மக்கள் இழக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி 1930 நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா உடனே 1930 கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. 1930 கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேருக்கு அவங்களுடைய பணம் மீட்டு கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும்ல மத்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க்கும் அப்படி கொடுக்கவே இல்லை. மைக்ரோ ஃபைனான்ஸில் அதிக வட்டி வாங்குறதும் கிரெடிட் கார்டில் அதிக வட்டி வாங்குறதும் அரசுக்கு ஒன்றும் லாபம் இல்லை, இந்த தனியார் தான் லாபம் அடையும். எல்லாமே தனியாருக்கு தான் லாபம்.
எல்லாமே தனியாருக்கு லாபம் செய்வதற்காக ரிசர்வ் பேங்க் செயல்படுது. அதுல ஏழை எளிய சாமானிய மனிதர்கள் சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இந்த அறிவிப்பு வந்த உடனேயே அவங்க என்ன பண்ணாலும் ரிசர்வ் பேங்க் வந்து அதை கண்காணிக்கக்கூடிய ஏற்பாடு அவங்க கிட்ட போயிடுச்சு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய சூப்பர்வைசரி மெக்கானிசம் இருக்கும். எல்லாத்தையும் அவங்க போய் ஒரு வங்கியோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியோ மற்றதோ அவங்க போய் நின்று சூப்பர்வைஸ் பண்ணி ஆடிட்டிங் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆடிட் சூப்பர்வைசரி டீமே கிட்டத்தட்ட கலைச்சிட்டாங்க. அது வந்து பல விஷயங்கள் நீங்கள் செல்ஃப் சர்டிஃபிகேஷன், நான் நல்லா தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா போகிறோம், அப்படி ஆக்கிட்டாங்க. அப்போ அதனுடைய விளைவாக நீங்கள் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்லேயே ரிசர்வ் பேங்க் வந்து தரவாக ஃபெயிலியராக இருக்குது. நீங்கள் பல இடங்களில் வந்து கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதை தடுப்பதற்காக ரிசர்வ் பேங்க் ஏராளமான அதிகாரம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து பெருசாக பயன்படுத்தினதா தெரியல. இன்னைக்கு நாட்டு மக்கள் அதை ஏற்கனவே சொன்ன சைபர் கிரைமில் இழப்பதை தடுப்பதற்கும் ரிசர்வ் பேங்க் ஒன்றும் பண்ணல. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இன்ஃபார்ம்டு டிசிஷன் எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி ஒரு அமைப்பு இருக்குது. வங்கிகள் மட்டும் டெபாசிட் வாங்குறது இல்லை, ஒரு 25 கம்பெனிகள் வந்து டெபாசிட் வாங்குது. அவங்க கையில் வந்து 1 லட்சம் கோடி மேலே டெபாசிட் இருக்குது, பொதுமக்கள் டெபாசிட். அதற்கு ரிசர்வ் பேங்க் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. என்பிஎஃப்சிக்கு ஒரு ஓம்பட்ஸ்மேன் கூட கிடையாது, ஒரு குறை தீர்க்கும் அமைப்பு கூட கிடையாது. அவங்க இந்த முதலீட்டை வந்து மக்கள் திரும்ப பெற முடியலைன்னா கேட்க முடியாதா? ஒன்றும் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் தனியார் வங்கியில் போட்டால் கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது. டிஐசிஜிசின்னு இருக்குது, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு டெபாசிட் போட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு திரும்பி வரும். என்பிஎஃப்சியில் போட்டிங்கன்னா ஒரு பைசா கூட திரும்பி வராது. அதை ரிசர்வ் பேங்க் கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கிறது இல்லைன்றது மட்டும் இல்லை, அதுக்காக ஒரு குறை தீர்க்கும் மையம் கூட கிடையாது. இப்படி ஏராளமான குறைபாடுகளை ரிசர்வ் பேங்க் வைக்கிறதுனால அவங்க எல்லா நடவடிக்கைகளுமே சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய அவசியத்துக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்க நகைக்கடன் வழங்குறதுல வெளிப்படைத்தன்மை இல்லை, நகைக்கடன் வாங்க வருபவர் ப்ரெசன்ஸ் இல்லாமலேயே நகையை மதிப்பீடு செஞ்சு பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் வட்டி கட்டலை அப்படின்னா ஏலம் விடும்போது வெளிப்படைத்தன்மை இல்லை. தங்கை நகைக்கடன்களை வந்து கண்காணிக்கிற அமைப்பு ரொம்ப ஃபெயிலியராக இருக்குது. அதனால தான் நாங்கள் அந்த புதிய விதிமுறைகளை கொண்டு வர்றோம்னு சொல்கிறாங்களே. கரெக்ட். மேலோட்டமாக பார்த்தா இதெல்லாம் சரியான, இது பூரா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். இது வந்து போன 30th செப்டம்பர் அன்னைக்கு இப்படி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து மூல காரணம். 2024 30 செப்டம்பர் அன்னைக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட் பேமெண்ட்டில் நீங்கள் திரும்பி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு வரி இருக்குது, அவ்வளோதான். கிளாஸ் நம்பர் 10ல் ஒரு விதி இருக்குது. அதை வந்து எல்லா வங்கிகளும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நகையை முழுசாக கட்டினாதான், கடனை முழுசாக கட்டினாதான் நான் வந்து திரும்ப கொடுப்பேன்றாங்க. அதில் அப்படியான ஒரு கிளியர் கட் கைட்லைன் அந்த சர்க்குலரில் கூட இல்லை. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நகை அடமானம் வச்சா அந்த வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வைக்க முடியாது. அது வந்து 30 செப்டம்பர் 2024க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ 1 லட்ச ரூபாயையும் கட்டி வட்டியையும் கட்டி தான் திருப்பி வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நடைமுறையை செப்டம்பர் 2024க்கு அப்புறம் கொண்டுட்டாங்க. அது வந்து இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் உருவாக்கிடுச்சு. அவங்க அந்த 1 லட்ச ரூபாய் கையில் இல்லை. அவங்க முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லட்ச ரூபாய் வாங்குவாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குவாங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நகை மதிப்பு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 10% வட்டினா 10,000 ரூபாய் எங்கேயா புரட்டி கொண்டு வந்து கட்டி அவங்க ரெனியூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இப்போ அந்த நடைமுறையை போன செப்டம்பர்லேருந்து மாற்றிட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கி அதனுடைய நம்பகத்தன்மை, அது வந்து சாமானிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதில்லை என்ற ஒரு நடைமுறையை ரிசர்வ் வங்கி உருவாக்கிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஆளும் அரசாங்கங்களும் ரிசர்வ் வங்கியை ஒரு இடியோ சிபிஐயோ எப்படி மாற்றினாங்களோ அதே போல் தங்களுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமாக அதை மாற்றி வச்சுருக்காங்க. அதனால் அதனோட தனித்தன்மையும் போயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் தான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு பொறுப்பு. நாளைக்கு வந்து ஒரு கிரைசிஸ் வருது அப்படின்னா அதுதான் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தான் உங்களுக்கு நாட்டை காப்பாற்றும். அந்த ரிசர்வையும் முழுக்க சுரண்டி மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. ரிசர்வ் பேங்கால் தடுக்க முடியல, தங்களை பாதுகாத்துக்க முடியல. அதே மாதிரி டைரக்டர்ஸில், இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது, இவங்க வந்து நியூட்ரலாக செயல்பட மாட்டாங்க. இப்படி ஏராளமான காரணங்கள்னால அது அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் தங்க நகை கடனை பொறுத்த வரைக்கும் 80% வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது, 75% மாற்றுது. அது ஏன் மாத்துறீங்கன்னு ஒரு கேள்வி. ஏன்னா தங்க நகை கடன்றது தான் செக்யூர்ட் லோன். இன்னைக்கு பேங்க்கில் நாங்கள் வந்து ஒரு லோன் கொடுக்குறோன்னா எல்லா கடனுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபெயிலியர் ஆகாது. இது ஃபெயிலியரே ஆகாது. 99.99% வந்து இது சேஃப் லோன். ஆனால் இந்த லோனை கொடுப்பதற்கு அப்போ ஏராளமான விதிமுறைகள் அவங்க விதிக்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து சாதாரண வட்டியில் மக்கள் ஒரு 10%, 9% கடன் வாங்குவதற்கு பதிலாக இன்னைக்கு என்பிஎஃப்சி கிட்ட போனாங்கன்னா அவங்க 15%, 18% வாங்குறாங்க.
இப்போ நகை அடமானம் வச்சா நகை எங்கே வாங்குனீங்கன்னு ரசீதை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது இல்லை, அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இந்த நகை கடனுக்கான விதிகளை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க எங்கே சுலபமாக கிடைக்கும், பக்கத்துலேயே ஒரு பான் புரோக்கர் இருப்பார், அங்கே போய் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து 3 வட்டி வாங்குவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஏற்பாடும் இது வரைக்கும் இல்லை. பல சிட்டு கம்பெனிகள் இருக்குது, அதை கண்ட்ரோல் இப்போ ரிஜிஸ்டர்ட் சிட் கம்பெனிஸ் 30,000 இருக்குன்றாங்க. ஒரு சர்வேல அன்ரிஜிஸ்டர்ட் சிட் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குன்னா 30 லட்சம் இருக்குன்றாங்க. இன்னைக்கு வந்து இப்போ மயிலாப்பூர் பர்மனன்ட் ஹிந்து ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது தடுக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு இருக்கு? அது கேட்டால் எங்க பொறுப்பு இல்லை, நாங்கள் சூப்பர்வைசர் மட்டும் தான் பொறுப்பு. இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தின் ஒரு இதுதான் நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய காமர்ஸ் மினிஸ்ட்ரி தான் அதை வந்து கண்காணிக்குதுன்றாங்க. பல பென்ஷன்தாரர்கள் தங்களுக்கு வந்து முதிர்வு தொகை அதில் தான் டெபாசிட் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு 5000க்கும் மேற்பட்ட சாமானியர்கள், நடுத்தர மக்கள் ஒரு 500 கோடிக்கு மேல் இழந்திருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கல. எந்த ரிலீஃப் கிடையாது. 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி டெபாசிட்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதன் மூலமாக அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ அவருடைய அசட்டை வந்து வாங்கியிருக்கோன்றாங்க, ஒரு 200 கோடிக்கு எடுத்திருக்கோன்றாங்க. ஆனால் அது எப்போ விற்று ரியலைஸ் பண்ணி எப்போ இந்த மக்களுக்கு கிடைக்கும்ன்றதுக்கு எந்த கேரண்டி இல்லை. ஆனால் அதில் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு பைசா கூட நஷ்டம் ஈடு கொடுக்கல. ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணி தானே இதெல்லாம் வருது. சூப்பர்விஷன் பொறுப்புன்னு அவங்களுக்கு பொறுப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி ஏராளமான கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அந்த நிதிகள், அதுக்கும் ரிசர்வ் பேங்க் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை. இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடையாது. இப்போ அதனோட விளைவாகத்தான் நீங்கள் 80% 75% மொத்த டெபாசிட்டும் போயிடும். மொத்த டெபாசிட் போயிடும். அது என்னைக்காவது அவங்க ரியலைஸ் பண்ணி அதில் வந்து ஒரு பகுதியை இவர்களுக்கு கொடுத்தா உண்டு. டிஹெச்எஃப்எல்னு ஒரு அமைப்பு இருந்தது, நீங்கள் பார்த்தீங்கன்னா திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், அது கவுந்து போச்சு. 8600 கோடி ரூபாய் அதில் வந்து பொதுமக்கள் தங்களுடைய டெபாசிட் போட்டு வச்சுருந்தாங்க. அதை பின்னாடி பரிமல் குரூப்னு ஒரு குரூப் வந்து டேக் ஓவர் பண்ணுது. அந்த டேக் ஓவர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 31% தான் அவங்களுக்கு வந்து பணம் கிடச்சிது. 100 ரூபா போட்டவங்களுக்கு 31 ரூபா கிடச்சிது. அவங்க வட்டி கூட கிடைக்கல. பிரின்சிபல் அமௌண்ட்டில் 31% கிடச்சி. இப்படி தான் கிடைக்கும். இதுதான் 1969க்கு முன்னாடி எல்லா வங்கிகளுக்குமான நிலைமையாக இருந்தது. பல வங்கிகள் கவுந்தது. 500க்கும் மேற்பட்ட வங்கிகள் வந்து கவுந்தது. அதனால தான் தேசியமயமாக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்ட பிறகும் இதெல்லாம் நீடிக்குதுன்னு போது இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு ரிசர்வ் பேங்க் இருக்கு. இல்லை, இப்போ இந்த விதிமுறைகளை மேலோட்டமாக பார்க்கும்போது இப்போ தங்க நகை மதிப்பில் 75% தொகை மட்டும்தான் கடன் வழங்கப்படும் அப்படின்னா அதில் என்ன சிக்கல் வரும்? யார் பாதிக்கப்படுவாங்க? அதனால் இல்லைங்க, 80% கொடுக்கலாங்க. அது கொடுத்தா ஒன்றும் ஆகாது. 10% உங்களுக்கு மார்ஜின் வச்சுக்கோங்க புல்லட் பேமெண்ட்டுக்கு. புல்லட் பேமெண்ட்னாக்கா 1 டைம் பேமெண்ட், வருஷம் முடிவில் பேமெண்ட்டு. அல்லது வந்து இஎம்ஐனாக்கா மாதம் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் சேர்த்து கட்டுறாங்க. இந்த புல்லட் பேமெண்ட்டுக்கு தான் ஒரு 10% மார்ஜின் வேணும் உங்களுக்கு. ஏன்னா வருஷம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. 80, 85, 90% கூட கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 75ன்றீங்க. அதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லுவாங்க. ஸ்பூரியஸ் ஜுவல்லரி வரும், போலி நகை வரும். போலி நகை வரும்னா அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு லெண்டருக்கு, வங்கிக்கு. யார் கடன் கொடுக்குறாங்களோ வங்கியோ வங்கி இல்லாத நிதி நிறுவனம் அவங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் காரணம் காமிச்சு உங்களோட மார்ஜினை குறைக்க முடியாது. ஒரு 85% வரை கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். இந்த டிராஃப்ட் கைட்லைனே பார்த்தீங்கன்னா இது கமெண்ட்ஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பொதுமக்கள் நீங்கள் வந்து அதன் மேலே நீங்கள் கருத்து சொல்லலான்னு. ஆனால் அதுலேயே ஒரு முரண்பாடு இருக்குது. என்னென்னா இந்த கைட்லைன் முழுக்க உடனடியாக அமலுக்கு வரும்னு இருக்கு. அதில் அப்போ வந்துருச்சு, நிறைய இடங்கள்ல வந்தாச்சு. அந்த குழப்பத்தை ரிசர்வ் பேங்க் தான் ஏற்படுத்துது. ஒரு பக்கம் டிராஃப்ட் கைட்லைன் ஃபார் கமெண்ட்ஸ்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் அது உடனடியாக அமலுக்கு வரும்னு சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் நீக்க வேண்டிய பொறுப்பு ரிசர்வ் பேங்க் இருக்கு. இந்த நகையை வந்து வாங்கின ரசீது கொடுக்கணுன்றாங்களே, அது சில பேர் வந்து பரம்பரையாக அவங்களுடைய நகைகள்லாம் இருக்கும், அதை கூட தேவைக்கு அடகு வைப்பாங்க. அதற்கான ரசீதுகளை எப்படி, ஆவணங்கள் எப்படி? இல்லை, ரசீதுகளை கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்கணும்னு சொல்றது தப்பு. ஆனால் அதுலேயே ஒரு கிளாஸ் இருக்கு. ஒரு வேளை ரசீது கொடுக்கலன்னா அவர்களுக்கு இந்த நகை எப்படி வந்தது என்பதற்கான ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுங்க. அப்போ அதில் கூட என்ன சொல்றாங்கன்னா, ஹவு தி ஓனர்ஷிப் வாஸ் அப்டைன் அப்படின்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னாக்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொல்லணும், அவங்க ஒன்று அவங்க ரசீது வாங்கிக்கோங்க,
இல்லை ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சிம்பிள் வார்த்தையில் இருந்தால் மக்களுக்கு இந்த குழப்பம் வராது, எளிதாக புரியும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இந்த நகை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்பதற்கான ஒரு ஆவணத்தை தயார் பண்ணுங்கள்னும் போது அப்போ வந்து அவங்களுக்கு குழப்பம் வருது. அவங்க அப்பா கொடுத்துருப்பாரு, தம்பி கொடுத்துருப்பாரு, இல்லை மருமக கொடுத்துருப்பாங்க, மாமியார் கொடுத்துருப்பாங்க, யார் வேணா கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நான் ஆரிஜினை சொல்லணும் போது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. அப்போ அதையும் மாற்றணும், அவங்க செல்ஃப் டிக்ளரேஷன் பேஸில் கொடுக்கணும். அதிலும் கூட என்னென்ன குறிப்பாக நீங்கள் ரசீதே கேட்கக்கூடாது. 3 லட்ச ரூபாய் வரைக்கும் தானே கேட்குறாங்க அவங்க. 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் கேட்கும்போது அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து ரசீது கேட்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே ஒருவேளை அது வந்து திருட்டு நகையோ அப்படின்னு அவங்க பரிசோதிக்கிறதுக்காக அதை செய்கிறாங்களா? அது எப்படிங்க பண்ண முடியும்? நான் வந்து கொண்டு நகையை வைக்கிறேன், நான் முக்கால்வாசி நகைக்கு எனக்கு ரசீது கிடையாது. ஏன்னா பாரம்பரியமாக வருது நகைன்றது, வழி வழியாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக வருது, அதுக்கெல்லாம் ரசீதே கிடைக்காது. அதே போல் இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து ஒரு பொற்கொள்ளர்கிட்ட நகையை செஞ்சுக்கும் போது ரசீது இருக்காது. பெரிய பெரிய கடைகள், விளம்பரப்படுத்தக்கூடிய கடைகளே 2 விதமான அக்கௌண்டிங் வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டியோட ஒன்று, ஜிஎஸ்டி இல்லாமல் ஒன்று. ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கும்போது ஒரு சின்ன துண்டு சீட்டில் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ரசீதாக காமிக்க முடியாது. நீங்கள் அப்போ எதுக்குமே வழி இல்லாத ஒரு விஷயத்தை கொடுன்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கிலோவாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ 1 கிலோ வைக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் பேரில் பினாமி பேரில் வைக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்க ரீப்ளேட் நகையை கொண்டு வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பான் புரோக்கர் வந்து அவங்கக்கிட்ட இருக்க நகை இருக்கு இல்லையா, அது ஏர்ன் பண்ணாது. அதுக்காக அதை கொண்டு போய் பேங்க்கில் வைக்கும்போது நீங்கள் இந்த அது ஒரு ஹியூஜ் வால்யூமில் வரும். நீங்கள் அப்போ எதாவது கேட்டால் பரவாயில்ல, ஒரு 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஒரு எமர்ஜென்சிக்கு கன்சம்ஷன் லோனுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து படிப்புக்கு, ஒரு மருத்துவ செலவுக்கு அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க, ரசீது கொடுங்க கேட்கறது நியாயமே இல்லை. அதை கொடுக்க வேண்டும் என்ற கிளாஸே எடுத்துடணும். அப்புறமா நீங்கள் டிக்ளரேஷன்றது இருக்கட்டும். அந்த டிக்ளரேஷன்றது வந்து காமன் மேனுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே வேணால் நீங்கள் ஏதாவது விதிக்கலாம், இதுவா அதுவான்னு. அது வந்து ஒரு தப்பான நடைமுறைன்றது. அடுத்தது வந்து வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டும் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட்டாக எங்கே நீங்கள் கோல்டு காயின் வாங்கினாலும் அதுக்கு கடன் கொடுக்க முடியாது, வங்கிகளில் மட்டும்தான் நீங்கள் வந்து கோல்டு காயின் அது இருக்குது. ஏன்னா அது வந்து வங்கிகளில் வந்து இந்த பியூரிட்டிக்காக, ஏன்னா கோல்டு காயினை அவங்க வந்து அப்ரைஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி இருக்குன்றாங்க. அதனால் வந்து வங்கிகளில் அந்த கோல்டு காயின் மூலமாக கடன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான். அவங்க கோல்டு காயினாக வாங்குறவங்க பின்னாடி அதை ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இப்போ எப்படி வந்து நிலத்தில் ஷேரில் போடுறாங்களோ அது மாதிரி இருக்கவங்க தான் கோல்டு காயின் வாங்குவாங்க. மற்றவங்கெல்லாம் தேவைக்கு ஒரு ஆபரணங்களாக தான் வாங்க. ஆமாம், கம்பல்ஷனுக்கு. அதாவது நீ 5 சவரன் போட்டே அவனும் இப்பவும் கம்பல் பண்ணுறாங்கல்ல. ஒரு ஏழைகள் வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 சவரன் போடலன்னா கல்யாணம் நின்று போடுறது நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அது வந்து நகை, அந்த நாணயங்களுக்கு மட்டும்தான், காயின்ஸுக்கு மட்டும்தான், அது பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் வந்து அது இஷ்யூ இல்லை. இப்போ இஷ்யூ என்னென்னா, நீங்கள் ஓனர்ஷிப்பை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கேட்கக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிக்கு, அப்படிங்க இன்கம் ஜெனரேஷன் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் லோன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார்ம் கிரெடிட் கொண்டு வராங்க. அதாவது விவசாய கடன், அதை வந்து இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டி கொண்டு வராங்க. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் லோன், எமர்ஜென்சி சொல்கிறோம் இல்லையா, மருத்துவம், அதுக்கு ஒரு த்ரெஷோல்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாங்க. இந்த ஒரு 3 லட்சம் வச்சுங்க உதாரணத்துக்கு. இந்த 3 லட்சத்துக்கு மேலே எமர்ஜென்சி லோனுக்கும் இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஃபார்ம் லோன், இது 2த்துக்குமே எண்ட் யூஸை போய் நீங்கள் வெரிஃபை பண்ணுன்றாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ் கிளாஸ். இது யாருமே ஹைலைட் பண்ணல. எதுக்காக இந்த கடன் வாங்கினாங்க அப்படி, எதுக்காக கடன் வாங்கினாங்க மட்டும் இல்லை, அந்த கடனுடைய அது வந்து இவங்க கிட்ட கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. எண்ட் யூஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கன்னா, நான் வந்து உரத்துக்கு ஒரு 2 லட்சம் வாங்குறேன், விதைக்கு 1 லட்சம் வாங்குறேன்னா அவங்களுக்கு தான் இவங்க கொண்டு போய் கடனை கொடுப்பாங்க. அந்த டிடிஓ, அந்த செக்கோ, அந்த என்இஎஃப்டியோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அப்போ அந்த எண்ட் யூஸை போய் வெரிஃபை பண்ணுற வேலையை பேங்க் எடுத்துக்கவே முடியாது ஸ்மால் லோன்ஸுக்கு. அது ஒரு டேஞ்சரஸ் ப்ரொபோசல். அதாவது இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஃபார்ம் லோன் கொண்டதே தப்பு, ஃபார்ம் கிரெடிட்டை. 2வது பாயிண்ட் வந்து கன்சம்ஷன் லோனில் ஒரு த்ரெஷோல்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது என்ன த்ரெஷோல்டுன்றதை பேங்க் ஃபிக்ஸ் பண்ணும். அதை வங்கி தெரிந்து கொண்டு என்ன செய்ய போறாங்க, எதற்காக கடன் வாங்குறாங்க அவங்க வந்து ஏன் வங்கி தெரிஞ்சுக்கணும்? அதுதான் அதனால தான் நானும் கேட்குறேன். தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது முழுக்க வந்து இது வந்து ஒரு நாங்கள் என்னோட நகையை வச்சு நான் கடன் வாங்குறேன். நான் வந்து ஒரு நகையை அடமான வச்சு ஒரு வாகனம் வாங்கணும்னு விருப்பப்பட்டா வாகன விற்பனையாளருக்கு தான் அந்த கடனை கொடுப்பாங்களா? இல்லை, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலேன்றாங்க. அந்த லிமிட்டை வந்து பேங்க் ஃபிக்ஸ் பண்ணணுன்றாங்க. அது என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்னு பேங்க் இனிமே தான் தெரியும். சரி, அது அந்த போர்டுக்கு விட்டாங்க. சப்போஸ் அது 1 லட்சமா ஃபிக்ஸ் பண்ணாங்க வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு 2 வீலர்னா கூட 1.25 லட்சம் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ த்ரெஷோல்டு லிமிட் என்பது 5 லட்சமா மினிமம் இருக்கணும், நம்பர் 1.
நம்பர் 2, நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ட் யூஸை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு. மூணாவது விஷயம், இன்கம் ஜெனரேட்டிங் ஆக்டிவிட்டியில் ஃபார்ம் லோனை கொண்டு வரவே கூடாது. அது மிக தப்பான. இப்போ ஒரு மருத்துவ காரணங்களுக்காக நான் வந்து லோன் வாங்குறேன்னா அப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் லோனை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விஷயம். இதில் இன்னொரு மோசமான கிளாஸ் இருக்குது. அதுவும் வந்து இன்னைக்கு வந்து பொதுவெளியில் ஹைலைட் ஆகலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரீபேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி பாரோயர் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. இப்போ ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி நான் வந்து ஒரு 4 லட்சம் திருப்பி செலுத்த அளவுக்கு தகுதி உடையவனா, ஆமாம் எனக்கு வருமானம் இருக்கா அப்படிங்கிறது. அது எப்படி பண்ண முடியும்? இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் தான். நீங்கள் ஒரு பிளம்பர் இருக்கார், ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னா வேலை இருந்தால் காசு கிடைக்கும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா காசு கிடைக்கும். ஒரு மாதத்தில் 10 நாள் கிடைக்கும், 15 நாள் கிடைக்கும், கிடைக்காம போயிடும். அப்போ நான் வந்து எனக்கு கிடைக்காத பீரியடில் ஒரு 2 மாதம் இருக்கும்போது எமர்ஜென்சி கடனை வைப்பேன். அப்புறம் திருப்பி நான் அதை எடுத்துப்பேன். அப்போ எனக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? இல்லை, எனக்கு இப்போ வீடு வாங்குறதுக்காக ஒருத்தர் லோன் வாங்குறாரு, அங்கே ரீபேயிங் கெப்பாசிட்டி பார்க்குறாங்கன்னா அதில் வந்து இவங்க எந்த விதமான முதலீடும் இல்லாமல் அந்த வீட்டை வந்து வாங்குறாங்க, இவங்க கடன் கொடுக்குறாங்க. தங்க நகை கடன்கிறவங்க வந்து என்னோட பொருளை வச்சுட்டு தானே நான் கடன் வாங்குறேன். ஒருவேளை என்னால் திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் வந்தால் தான் அதை வங்கி ஏலம் விட்டுக்க போகுது. கரெக்ட். அங்கே வந்து ஏன் ரீபேயிங் கெப்பாசிட்டி செக் பண்ணு? அதனால தான் அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டி ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த புதிய நடைமுறை. அது வந்து ரொம்ப மோசமான கிளாஸ். அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். இன்றைக்கி வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே அதை டிமாண்ட் பண்ணணும். இந்த ரீபேயிங் கெப்பாசிட்டின்றதான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்க்க நம்ம சாமானிய மக்களுக்கு கடன் கிடைக்காம போக போகுது. இப்போ நான் அன்றாட கூலியாக இருப்பேன், தினக்கூலியாக இருப்பேன், எனக்கு வங்கி தீர்மானிக்குமா? ஆமா, வங்கி வந்து இவரால திரும்ப செலுத்த முடியுமா முடியாதா? இல்ல, அவங்க வருமான சான்றிதழ் கேட்பாங்க. நான் இப்ப திரும்ப எல்லாரும் ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை செய்யறது இல்ல. நான் போய் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், நான் விஏஓ கிட்ட போய் நிக்கணும். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ட்டியோ அல்லது தாசில்தார்ட்டியோ போய் எனக்கு வருமானம் 2 லட்சம் இருக்கு, 1.5 லட்சம் கொடுங்க கேட்கணும். நான் ஏன் பண்ணணும்? ஏன் நகையை வச்சுட்டு நான் கடன் வாங்குறதுக்கு? அப்ப அந்த ரீபேயிங் கெப்பாசிட்டின்ற கிளாஸ் வந்து ரொம்ப மோசமான கிளாஸ். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து நிரந்தரமான வருமானம் கிடையாது. அவங்க தான் 65 ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கத்தோடயே தான் அவங்களுடைய வருமானம் இருக்கும். ஆமா, அவங்க எப்படி ஒரு ரீபேயிங் கெப்பாசிட்டி தொடர்பான சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க முடியும்? ஆமா, 90% தொழிலாளிகள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளிகள் தான். மொத்த ஒரு 60 கோடி 70 கோடி ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுல வந்து 62 கோடி அமைப்பு சாரா தொழிலாளிகள். அவங்க எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் வந்து ரொம்ப ஒரு மோசமான. தூய்மை சான்றிதழும் கேட்குறாங்களே அவங்க, இவங்களுக்கு தங்க ஆபரணங்களுக்கு, அதுவும் கட்டாயமா? இல்லை, தூய்மை சான்றிதழ்னு கேட்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பியூரிட்டி ஆஃப் த கோல்டை நாங்கள் வெரிஃபை பண்ணுவோன்றாங்க. அது வந்து அவங்க ரைட்டு, பேங்கோட ரைட். அந்த பியூரிட்டி ஆஃப் த கோல்டை வெரிஃபை பண்ணும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் த கஸ்டமரில் நடக்கலைன்னு. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டை கொடுக்குறாங்க. அவங்க வந்து நிறைய வங்கி முகவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களே கிரெடிட் அப்ரைஸ் பண்ணி அவங்களே வந்து நகையை வந்து அதை தூய்மையை வந்து வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தகவலும் சொல்லாமல் அவங்க கடன் கொடுக்குறாங்க. இதுதான் தப்புன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் சொல்லுது. நீங்கள் தூய்மையை நீங்கள் வந்து கஸ்டமரோட ப்ரெசன்ஸ் தான் பண்ணணும். கடன் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே பரிசோதிக்கணும். ஒருவேளை அது உடஞ்சிருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் செப்பு ஜாஸ்தியாக கலந்துருக்கலாம், அல்லது கல் வச்ச நகையாக இருக்கலாம். அப்போ அந்த கல்லுக்கான எடை வந்து தங்கத்துக்கான எடையாக பண்ண முடியாது, அதை கழிச்சுட்டு தான் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே 22 கேரட் ஆபரணத்துக்கான மதிப்பீடாக மாற்றணும் அப்படின்னு அந்த விதி. ஆமாம், அதுக்கான காரணம்னா நீங்கள் வந்து ஒரு 18 கேரட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 18 கேரட்டுக்கு 11 கேரட் கூட 12 கேரட் கூட இருக்குல்ல, இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ 18 கேரட், 22 கேரட், 24 கேரட், இது மூணுத்துக்கு தான் புல்லியன் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 7400 ரூபா 18 கேரட்டுக்கு. 22 கேரட்னாக்கா ஒரு 9000 ரூபா. 24 கேரட்னா ஒரு 10,000 சொச்சம் இருக்குது. இந்த 12 கேரட் நகைக்கு கிடைக்காது, புல்லியன் மார்க்கெட்டில் கிடைக்காது. அப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 22 கேரட்டை வச்சு தான் அவங்க ஃபிக்ஸே பண்ணுறாங்க. அதுவும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, லாஸ்ட் 30 days ஆவரேஜ் ஆர் த கரண்ட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர். ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எடுக்கணும் கடந்த மாதத்தில், அன்னைக்கு ப்ரைஸ் என்ன எடுக்கணும், அதனோட எது குறைவோ அதுக்கு கொடுக்கணுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ஒரு 18 கேரட்டாக இருந்ததுன்னா இன்னும் 7400 ரூபா ரேட்டு போட்டு கொடுப்பாங்க. இல்லை 12 கேரட்டாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா 12/22 இன்ட்டு நம்பர் ஆஃப் கிராம்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை 22 கேரட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அது வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும், அது வந்து கஸ்டமர் ப்ரெசன்ஸ் நடக்கணும் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து இது வரைக்கும் குறிப்பாக நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்கிற தனியார், இப்போ மணப்புரம் கோல்டு இவங்கெல்லாம் பேர் அவங்க பண்ணுறாங்களான்னு தெரியாது, இது மாதிரியான அமைப்புகள்
செய்வதில்லை என்பதுதான் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கூடிய குற்றச்சாட்டு. ஓகே, இப்போ வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்கி இதை கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆமாம், வெள்ளி பொருட்களுக்கும் வழங்க அனுமதி இருக்குது. இப்போ இது வரைக்கும் அது இல்லை. ஏன்னா வெள்ளியோட விலையும் அப்படி வேகமாக ஏறிட்டே போகிறது. இப்போ புதிதாக வெள்ளிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பேர்கிட்ட என்ன இருக்குது, எப்படி வாங்குவாங்கிறது இனிமேல் நடைமுறையில் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக இந்த தங்க நகை கடன்களுக்கான புதிய விதிமுறைகள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக மாறணுமா? இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மாறணும். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் யாரும் ஹைலைட் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து இந்த யார் கடன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு விதி இருக்குது. என்ன சொன்னாங்கன்னா, எந்த கிளையில் பாதுகாப்பு பெட்டகம் இருக்கிறதோ அவங்க தான் வந்து கடன் கொடுக்க முடியும்னு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிரான்ச்சில் வந்து செஸ்ட்டோ சேஃபோ இல்லை, நாங்கள் வந்து ஒரு பக்கத்து பிரான்ச்சில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குன்னா கிடையாது. நீங்கள் அந்த நகையை எடுத்துன்னு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணவே கூடாது. அந்த பிரான்ச்லேயே இருக்கணும். அந்த பிரான்ச்லேயே இருக்கணும் பாதுகாப்பு பெட்டகம். எப்போ நீங்கள் வந்து அதை நகையை வந்து அந்த பிரான்ச்சில் எடுத்துன்னு போகலான்றதுக்கு ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க். எப்போன்னா, நீங்கள் ஒரு வேளை ஏலம் விடுறதுக்கு உங்கள் இடத்துல இடம் இல்லைன்னா அப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சென்டருக்கு எடுத்துன்னு போகலாம். நகை மூழ்கி போய் அதை தவிர நீங்கள் அந்த நகை நகர்த்தவே முடியாதுன்னு இருக்கு. அப்படி வரும்போது ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, நகை கடன் முழுவதுமாக அடைக்கப்பட்ட பிறகு 7 வார நாட்கள், ஒர்க்கிங் டேஸ், செயல் நாட்கள், அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். அது ரொம்ப ஜாஸ்தி, அது தப்பு. நான் இன்னைக்கு கடன் அடைச்சேன்னா எனக்கு இன்னைக்கே கொடுக்கணும். 7 நாட்களுக்கு பிறகு திருப்பி செலுத்தலைன்னா தினமும் 5000 வாடிக்கையாளர் கொடுக்கணும். அந்த 5000 ரூபாய் 7 நாட்கள் ஏன் அவங்க வச்சுக்கிறாங்க? அது ரொம்ப தப்பு. அந்த 7 நாட்களுக்குள்ள அது மேனிப்புலேட் ஆகலாம். உதாரணத்துக்கு அந்த ஒருத்தர் அடைச்சிடறாருன்னு வச்சுங்க, ஒரு 2 நாள் கழிச்சு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, நகை இருக்கான்னு பார்க்கும்போது அந்த அதிகாரிகள் எதை பார்ப்பாங்கன்னா, எதுக்கெல்லாம் லோன் இருக்கோ அந்த நகை இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அடைஞ்சு போன நகையை வந்து இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க. அதை ஒருவேளை அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரியோ வேற யாரோ கையாடிட்டா கூட அது தெரியவே தெரியாது. அதனால் ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு இந்த 7 நாட்கள் என்று சொல்வதன் மூலமாக ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொடுக்குது. அது குறைந்த நாட்களில் ரீப்ளேஜ் கூட பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால் அன்னைக்கே கொடுக்கணும், அந்த நிமிஷமே கொடுக்கணும். இன்னொரு அநியாயமாக நடக்குது. என்ன அநியாயம் நடக்குதுன்னா, அவங்க கோல்டு லோனை அடைச்சிடுவாங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது கடனுக்கு வந்து கேரண்டி போட்டிருப்பாங்க, வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து இதை இல்லீகலாக சட்டவிரோதமாக இந்த கோல்டை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. நீ அதை அடைச்சிட்டு வான்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க அவங்கள வந்து. அதுவும் தப்பு. அப்போ நீங்கள் வந்து கோல்டு அடைச்ச உடனேயே அவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணும், அந்த நொடியே திருப்பி கொடுக்கணும். இது இந்த கைட்லைன்ஸோட ஒரு ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1964 இவங்க கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறாங்க. தங்கம் மீதான முதலீடை வந்து குறைக்கிறாங்க, தங்கத்தின் மீதான விருப்பத்தை குறைக்கிறாங்க, அப்படிலாம் விமர்சனங்கள் வருது. அது எதுவும் நோக்கமாக இருக்குமா? இல்லை, அவங்க வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ரிசர்வ் வங்கி வந்து கண்டிஷன்ஸ் அதிகப்படுத்த அவங்க வந்து சாமானிய மக்களை வந்து கந்து வட்டிக்காரர்களை நோக்கி செலுத்துகிறாங்க. அவங்க கந்து வட்டிக்காரங்கள் அல்லது வந்து என்பிஎஃப்சி கிட்ட ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோல் ரொம்ப கம்மி. அவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. அப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க எதாவது பண்ணால் கூட அவங்க ஒரு சின்ன ஃபைன் போடுறாங்க. அவங்க இந்த இல்லீகலாக அல்லது இந்த ரிசர்வ் பேங்கோட கைட்லைனை வயலேட் பண்ணுறது மூலமாக என்ன ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் ஒரு சிறு பகுதியை அபராதமாக செலுத்திட்டு அவங்க தப்பிச்சுட்டு தொடர்ந்து அந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ரிசர்வ் பேங்கோட இன்ஸ்பெக்ஷன், அவங்களுக்கு யாருக்கும் சிறை தண்டனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மேக்ஸிமம் ஃபைன் தான் போடுவாங்க. நீங்கள் வந்து இந்த இந்திரா படத்தில் வந்து கையை பிடிச்சி எடுத்துக்கு 5 ரூபா ஃபைன் இருவாங்கல்ல பார்த்தீங்களா சினிமாவில், அது மாதிரி அவங்க வந்து ஒரு 10 கோடி ஏர்ன் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுப்பா, இல்லை 1 லட்ச ரூபாய் ஃபைன் கட்டுப்பான்னுவாங்க. முதலீட்டாளருக்கு எந்த பணத்தையும் திருப்பி செலுத்தணும்னு அவசியமும் அது நீங்கள் ரெகுலேட் பண்ணுற இடத்துல ரிசர்வ் பேங்கே இல்லையே. நீங்கள் வந்து ஒரு வட்டியோட சீலிங்கே இல்லைல்ல. நீங்கள் வட்டியோட சீலிங்கே வந்து நீ 18% மேலே வைக்கக்கூடாது, 15% மேலே எதுவுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் கந்து வட்டி தடுப்பு சட்டம் இருக்குது, 2003 வந்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவே இருக்காது. இந்த வட்டிக்கு மேல் இதுக்கு மேலே வாங்கினா கந்து வட்டின்னு இருக்காது. மனதை உலுக்கக்கூடிய வகையில் கடன் வட்டி இருந்தால் அப்படின்னு இருக்கும். அன்கான்ஷியபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதெல்லாம் யார் தீர்மானிக்கிறது? அதுக்கு என்ன அளவுகோல், எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அந்த நீங்கள் அந்த சட்டத்தை படிச்சீங்கனாலே இந்த வார்த்தைகள் தான் இருக்கும். நீங்கள் 15%க்கு மேலே ஆண்டு வாங்கினீங்கன்னா கந்து வட்டி அப்படின்னு ஒரு கிளியர் டெஃபினேஷனே இல்லை. அதெல்லாம் ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணுது. அதனோட விளைவாக தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து சாமானிய மக்களை இந்த கண்டிஷன்லாம் ரொம்ப ஒரு இறுக்கமாக மாற்றுவதன் மூலம் அனைவருக்கும் வங்கி கணக்கு, எல்லா பணத்தையும் ரெகுலேட் பண்ணணும், எல்லாத்தையுமே அக்கௌண்டபிளாக மாற்றணும்,
ஆதார் எண்ணை வந்து அதில் கொண்டு வர்றது, பேன் கார்டை உள்ளே கொண்டு வர்றதுங்கிற அந்த நடைமுறைப்படுத்தலை நோக்கி தானே, ஒழுங்குபடுத்தலை நோக்கி தானே போச்சு, ட்ராவல் ஆச்சு. அது எப்படி நடக்கும்? இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இந்தியான்னு பேசுகிறோம்ல, ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா ரொம்ப வளர்ந்துருக்கு. 2016க்கு அப்புறம் யூபிஐ பேமெண்ட்டோ மற்றதோ வந்துடுச்சு. இன்றைக்கி வந்துடுச்சு. இன்றைக்கி 2000 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிடிபி மாதிரி 6 மடங்கு இன்றைக்கி வந்து ஒரு மந்த்லி இயர்லி டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் இந்தியாவில் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன, அன்றைக்கி டிமானிட்டைசேஷன் போது 9 லட்சம் கோடி தான் இருந்தது ஜனவரி 2017. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி கேஷ் ஃப்ளோ 36 லட்சம் கோடி, 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆனால் அது நடக்கக்கூடாதுங்கிறது தான் அரசு நோக்கமாக இருந்தது. அதுதான் நோக்கமாக இருந்தது. இப்போ சாமானிய மக்கள் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் மற்ற இடங்களில் பணப்புழக்கம் தான் இருக்கு. நீங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் சுலபமா சட்டம் போட்டுலாம் ஒழிச்சிட முடியாது. அது தேவையே இல்லை. இன்னைக்கு பூ விற்கிறவங்க, வேர்க்கடலை விற்கிறவங்க, சின்ன சின்ன நடைபாதை வியாபாரிகள் கூட ஜிபே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு மாறிட்டாங்கன்னு அரசாங்கமே சொல்லுது. உண்மைதான். அதில் ஒன்றும் தப்பு இதுவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 2016 நவம்பரில் 100 கோடி ரூபாய் இருந்தது ஒரு மாதம் டிரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. 100 கோடி எங்கே, 25 லட்சம் கோடி எங்கே? மார்ச் 2025 25 லட்சம் கோடி இருக்குது. உண்மை. ஆனால் ஒரு பக்கம் அந்த டிஜிட்டல் இந்தியா என்பது அர்பன் சைடில் நகர்ப்புறத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது, கிராமப்புறத்திலும் அரை நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கும் பணத்தை தான் பயன்படுத்துறாங்க. அது அன்அக்கௌண்டபிள் மணி இல்ல பிளாக் மணின்னு அதை புரிஞ்சுக்கணுமா? அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அது பேரல் எக்கானமி. அது எப்படி பேரல் எக்கானமி? இவங்களுடைய அவங்க தான் வருமான வரி செலுத்துறாங்கல்ல, இவங்க எல்லாம் வருமான வரம்புக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. நீங்க 12.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு நீங்க வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. அதுல ஒரு 90% மக்களுக்கு அந்த பிராக்கெட்ல வரவே மாட்டாங்க. எங்க நீங்க பிடிக்கணும்? பிடிக்க வேண்டிய இடத்துல விட்டுறீங்க. இன்றைக்கி வந்து பிளாக் மணி ஜெனரேட் ஆகிற இடம் வந்து ரியல் எஸ்டேட்டு. அங்கே இவங்களால் கை வைக்க முடியுமா? கை வச்சுருக்காங்களா? இன்றைக்கி வந்து பெரும் முதலாளிகள் வந்து அவங்களுடைய கணக்கை காமிக்கிறது இல்லை, சட்டப்பூர்வமாக ஏமாத்துறாங்க. அங்கே கை வைப்பாங்களா? அதெல்லாம் கை வைக்க முடியாது. அதெல்லாம் வந்து தொட்டா ஷாக் அடிக்கும். அவங்கக்கிட்ட வந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் இன்றைக்கி சட்ட விரோதம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தடுத்துருக்கு. அப்போ நீங்கள் எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைக்காம ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள், சிறு குறு தொழில் பண்ணுறவங்க தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஆமாம், அவங்க மேலே வந்து நீ பிளாக் மணி ஜென்ரேட் பண்ண, அவனுக்கு பிளாக் மணியும் தெரியாது, ஒயிட் மணியும் தெரியாது. அவன் அன்றாடம் காட்சி, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. அவனை போய் டார்கெட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான சூழல். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரிசர்வ் பேங்க்குடைய கொள்கையும் சரி, அரசாங்கத்தினுடைய கொள்கையும் சாமானிய மக்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அதை தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா, திரும்ப வந்து இவங்களுடைய கொஞ்சம் நஞ்ச பணம், இவங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம் தான். ஆத்திர அவசரத்திற்கு நம்பிக்கையோட மக்கள் இருக்கிறதே இந்த நகைக்கடனை நம்பி தானே இருக்காங்க. அதை கொண்டு போய் நீ அவங்ககிட்ட சேர்த்துறாத. இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் காளான் போல பரவி இருக்குது. என்னன்னா, அவங்ககிட்ட வந்து 20% 25% வட்டி வாங்கி யார் கொழுக்கிறாங்க? திரும்ப அதுவும் கார்பரேட் தானே. இன்னைக்கு ஈக்விட்டாஸோ அல்லது ஜனா ஃபைனான்ஸ் பேங்கோ அவங்க எல்லாம் வந்து வெறும் நிறுவனங்கள். அவங்க தான் இன்னைக்கு வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஓனர்ஸ். அவங்க தான் கொழுக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கான வட்டியை சாமானிய மனிதர்கள் திருப்பி செலுத்த முடியாதுல்ல? முடியாது. அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. கடன் வேணா எளிதாக கிடைக்கும். ஆமாம், நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்று ஃபோன்பே இருக்கும் 50%, இன்னொன்று வந்து கூகுள் பே இருக்கும் 35%, பேடிஎம் இருக்கும் ஒரு 7%. இந்த 85% ஒன்று வால்மார்ட் இல்லை கூகுள், பன்னாட்டு கம்பெனிகள் தான் அதில் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஆனால் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது யார்? இந்திய அரசாங்கம். யூபிஐ பிளாட்ஃபார்ம்ன்றது இந்திய அரசாங்கம். நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டையும் நீங்கள் மைன்யூட்டாக நீங்கள் டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது முழுக்க கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அதற்கு ரிசர்வ் வங்கி துணை போகுதுன்றது பார்க்கலாம். அதுதான் இந்த கோல்டு லோன்லையும் வந்திருக்கு. இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, அதை நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ இந்த வரைவு கைட்லைனில் அவங்க வந்து ரெனியூவல் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் முன்னாடி எதை தடுத்தாங்களோ அதை இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ரெனியூவல் அலோவ் பண்ணுறாங்க, டாப் அப் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பணத்தை முழுசும் திருப்பி செலுத்தாமல் உங்களால் வந்து அந்த கடனை வந்து ஒரு வட்டியை மட்டும் செலுத்திட்டு மீண்டும் கடனை வந்து புதுப்பிச்சுக்க முடியும். அதே போல் அந்த கோல்டோட ரேட் ஏறி இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் கூடுதலான தொகை. இப்போ நீங்கள் போன தடவை வைக்கும்போது 1 லட்சத்து, இப்போ 1,25,000 இருக்குன்னா 20,000 இருக்குன்னா அப்போ 75,000 வாங்கினா இப்போ 90,000 உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்குது. அதுவும் இருக்குது. ஆனால் இந்த சில பாசிட்டிவ் அம்சங்கள் இருக்குது. இதுவும் நடைமுறைப்படுத்தும் போது எப்படி வரும்னு பார்க்கணும். இதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பும் அமலாக்க வேண்டிய பொறுப்பும் ரிசர்வ் பேங்க் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.